வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு பெண்ணொருவர் பலி. கடந்த 24 மணித்தியாலங்களில் சீரற்ற காலனியால் 7 பேர் பலி. யாழ்ப்பாணத்தில் குடும்ப பெண்ணொருவர் உயிருடன் எரித்து கொலை. அரசாங்கத்தில் இருந்து விலகும் மொட்டு கட்சி. யாழில் நீர் நிரம்பிய குட்டை ஒன்றிலிருந்து 2 சிறுவர்களின் சடலம் மீட்பு. நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 150 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. குறித்த எச்சரிக்கை எதிர்வரும் 24 மணித்தியாலம் வரை அமுலில் இருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இன்றைய தினம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது தொடர்பில் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு தீர்மானத்தை எடுக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தகவலை கல்வி ராஜாங்க அமைச்சர் ஆன அரவிந்த்குமார் தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணித்தியாலங்களில் சீரற்ற காலனியால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி 7 பேர் உயிரிழந்துள்ளனர். அவிசாவளை புவப்பிட்டிய ஹெலிகஸ்டன் தோட்ட பகுதியில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்கள் தங்கியிருந்த வீடு வெள்ளத்தில் மூழ்கியதில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. இதன்படி 78 வயதான முதியவர் ஒருவரும் 36 வயதான அவரது மகளும் 7 வயதான சிறுமி ஒருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் புவக்பிட்டிக கோஹின பகுதியில் மண் சரிவில் சிக்கி 11 வயதான சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை மாத்தறை தெய்வந்த பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் 2 உயிரிழந்தனர். இதன்படி 20 மற்றும் 27 வயதுடைய 2 ஆண்களே இவ்வாறு உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ரத்தினபுரி எலப்பாத்த பகுதியில் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக களனி, கலோ, ஜின் மற்றும் நெல்வள கங்கையை சூழவுள்ள தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நபரொருவரினால் தீ வைக்கப்பட்டு தீக்காயங்களுக்குள்ளான குடும்ப பெண்ணொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சாவகச்சேரியைச் சேர்ந்த 45 வயதுடைய 3 பிள்ளைகளின் தாயான ரத்னவேல் பவானி என்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் குறித்த குடும்ப பெண்ணை ஆணொருவர் உந்துருளியில் ஏற்றிக்கொண்டு யாழ்ப்பாணம் புனித பத்ரிசியார் கல்லூரியின் வீதி பகுதிக்கு சென்றுள்ளார். இதனையடுத்து இருவருக்கும் வாய்த்தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் பெண்ணின் தலையில் குறித்த நபர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளார். இதன்போது குறித்த பெண் தீயில் எரிவதை பார்த்த அயலவர்கள் தீயை அணைத்து பெண்ணை யாழ்ப்பாண பொதுரா வைத்தியசாலைக்கு அனுமதித்தனர். எனினும் தீக்காயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார். தனியார் பேருந்து ஒன்றினை தொடர்ந்து பாதையில் ஆபத்தான முறையில் ஓட்டிச் செல்லும் காணொலி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. எம்பிலிப்பிட்டியவிலிருந்து கொழும்பு நோக்கி இயங்கும் தனியார் பேருந்து ஒன்றே இவ்வாறு ஆபத்தான முறையில் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தனியார் பேருந்தின் சாரதி அபிசாவளை புவக்பிட்டிய பகுதி ஒன்றிலிருந்து தொடர்ந்து பாதையில் பேருந்தை செலுத்தியுள்ளதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரத்னபுரி, களுத்துறை, கொழும்பு, கண்டி, நுவரெலியா, கேகாலை, காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ரத்தினபுரி மாவட்டத்தின் ரத்தினபுரி, குருவிட்டு, அயகம, எலப்பாத்த, கெரியல்ல, நிவித்திக்கல, களவானு மற்றும் எகலகொட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் களத்துற மாவட்டத்தின் மத்துகமை, புலத்சிங்கல, பாலித்னுவர மற்றும் இங்கிரியா ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு, கொழும்பு மாவட்டத்தின் பாதிக்கை பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐஏஎஸ் பயங்கரவாதிகளை வழிநடத்தியதாக சந்தேகிக்கப்படும் புஷ்பராஜ் ஜெயராஜ் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முயற்சிப்பாராயின் அரசாங்கத்திலிருந்து விலக உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளார். நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தல் என்பவற்றை 2 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கி பண்டார யோசனை ஒன்றை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் தேர்தலை பிற்போடுவதற்கு தங்களது கட்சி ஒத்துழைப்பு வழங்காது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அத்துடன் கட்சி என்ற ரீதியில் தங்களது தரப்பினர் குறித்து யோசனையை எதிர்ப்பு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சின்னமடு பகுதியில் நீர் நிரம்பிய குட்டையொன்றில் இருந்து 2 சிறுவர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 5 மற்றும் 11 வயதுடைய 2 சிறுவர்களின் சடலங்களே இவ்வாறு நேற்றிரவு கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சிறுவர்கள் இருவரும் துவிச்சக்கர வண்டியில் அருகிலுள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிற்கு சென்றிருந்த நிலையில் இந்த சம்பவம் நேர்ந்துள்ளது. குறித்த 2 சிறுவர்களையும் காணவில்லை என தேடிய பெற்றோர் சிறிது நேரத்தின் பின்னர் அவர்கள் பயணித்த வீதிக்கு அருகேயுள்ள நீர் நிரம்பிய குட்டை ஒன்றிலிருந்து அவர்களின் சடலங்களை கண்டெடுத்துள்ளனர். தேர்தல்களை பிற்போடும் எந்தவொரு கோரிக்கையினையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைக்கவில்லை என கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலையும் பொதுத் தேர்தலையும் எதிர்வரும் 2 வாரங்களுக்கு ஒத்திவைப்பதற்கான யோசனை ஒன்றை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கி பண்டாரு அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கிளிநொச்சி தர்மபுரம் வைத்தியசாலைக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் தேர்தலை பிற்போடும் யோசனை ஒன்றை முன்வைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரினாரா என்பது தொடர்பில் செய்தியாளர்கள் வினவினர். அதற்கு பதிலளித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தேர்தலை நடத்தும் நிலைப்பாட்டிலேயே ஜனாதிபதி உள்ளதாக தெரிவித்துள்ளார். களனிவெளி தொடருந்து மார்க்கத்தில் அவிசாவளை முதல் கொழும்பு வரை இடம்பெறும் சகல தொடருந்து சேவைகளும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. கொஸ்கம மற்றும் வக ஆகிய பகுதிகளுக்கு இடையே உள்ள பாலம் ஒன்று சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தொடருந்து மார்க்கத்தில் மொத்தமாக 3 தொடருந்து சேவைகள் இன்றைய தினம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் என்ஜி இந்திபொலகே தெரிவித்துள்ளார். இதேவேளை தெற்கு அதிவேக வீதியின் வெளிப்பண்ணை வெளியேறும் பகுதி வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளதால் குறித்த வீதியூடாக போக்குவரத்து தொடர்ந்து தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக கொழும்பில் இருந்து பயணிக்கும் வாகனங்கள் தொடகொட வெளியேறும் பகுதி வரை மாத்திரமே பயணிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மலையக பகுதிகளில் கடும் பனிமூட்டமான வானிலை நிலவுவதால் வீதிகளில் சாரதிகள் பயணிக்க முடியாத நிலைமை காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் நங்கஹார் மாகாணத்தில் உள்ள ஆற்றில் படகொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. ஒரு ஆண், ஒரு பெண், 2 சிறுவர்கள் உட்பட 5 உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த படகில் 26 பேர் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் விபத்துக்கான காரணம் இதுவரையில் தெரியவராத நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரில் முதலாவது போட்டியில் கனடாவை வீழ்த்தி 7 விக்கெட்டுகளால் அமெரிக்க அணி வெற்றி பெற்றுள்ளது. குழு ஏயில் உள்ள அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய அணிகள் தொடர்பில் முதலாவது போட்டியில் மோதிக்கொண்டனர். இதன்படி போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற அமெரிக்க அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது. இதனை அடுத்து முதலில் துடுப்படுத்த ஆடிய கனேடிய அணி 20 ஓவர் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 194 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 195 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய அமெரிக்க அணி 17.3 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 197 ஓட்டங்களை பெற்று வெற்றி இலக்கை அடைந்துள்ளது.
சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.